வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒரு கிரகமும் ஒரு கோச்சார அமைப்பில் ராசிக்கு எந்த இடத்துல வந்தால் எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும், அது ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி, மாத கிரகமாக இருந்தாலும் சரி, ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குது. ஏன்னா ராசி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசை குறிக்கக்கூடிய, மனோகாரனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அந்த ராசிக்கு குரு, ராகு, கேது, சனி போன்ற கிரகங்கள் இத்தனாவது இடம் இந்த மாதிரி பக்கத்தில் வரும் பொழுது, ஒரு இடத்துக்கும் வரும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுத்து எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை அமைத்து கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒளி தத்துவ முறையாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரர்களுக்கு 2025 ஆகஸ்ட் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக அமைய போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பிறக்கிறப்பே பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி விலகிடுச்சு. அதாவது ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கேதுவும் 7ஆம் இடத்துல இருந்த ராகும் விலகி ஒரு நல்ல ஒரு அமைப்பு கன்னி ராசிக்காரர்கள் நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயத்தில் குரு 10ஆம் இடத்துல இருக்கிறார். அதே சமயத்தில் சனி 7ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ சனி ராசியை பார்க்கும் பொழுது குரு ராசியின் பார்வையிலேருந்து விலகிறார். ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் வேலை பளு அதிகமாகுது, கொஞ்சம் அதிகமாக உழைக்கக்கூடிய, அதிகமான அலைச்சல்கள் இருக்கக்கூடிய அமைப்புக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது தெரியுது. இப்போ 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது நிறையா ஒரு கான்ட்ராக்டு, நிறையா ஒரு கொலாபரேஷன், நிறைய பேர்த்த மீட் பண்ணுறது, பங்குதாரர்கள், நண்பர்கள், அது மாதிரி விஷயத்துலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் ஆண்டு கிரகமாகிய ராசி அதிபதி புதனே பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்புறம் மாதத்தின் கடைசியில் 12க்கு வரார், நட்பு வீட்டுக்கு வரார், அதெல்லாம் பரவாயில்லை. அதே சமயத்தில் ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருக்கிறார். ஸோ ராசிக்குள்ளேயே ஆகாத செவ்வாய் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மனம் ரீதியான சில கான்ஃப்ளிக்ட்டு, அது 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நண்பர்கள், மனைவி, அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்குறது, கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன், கொஞ்சம் தேவையற்ற ஆர்கியூமெண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். மன குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் செவ்வாய் மாதம் முழுவதுமே இப்படி ராசிக்குள்ளே இருக்கிறது அது மாதிரி கொடுக்குறார். அது ஆனாலும் குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணப்புழக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. இடம் சார்ந்த விஷயங்கள், வீடு, இடம், அது மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஒன்று வாங்குறது, அதுக்கு பணம் அரேஞ்ச் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு மாறுறார் மாதத்தின் 3வது வாரம். ஸோ இதெல்லாமே ஓரளவுக்கு வர வேண்டிய பணம் எங்கிருந்து எதிர்பார்க்குறோமோ அது சேரக்கூடிய அமைப்புகள். தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு போன வருஷம் கம்பேர் பண்ணுறப்போ இப்போ நல்லாவே தெளிவாக ராகு கேதுகள் ராசி விட்டு விலகுதுனால ஒன்றுமே ஒரு கிளாரிட்டியோட செயல்படக்கூடிய அமைப்புகள். ஒரு 18 மாதமாக எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் ஒன்று நம்ம மேலே செய்யக்கூடிய அமைப்புகள். அதுக்காக மெனக்கெடுதல், இந்த ஃபினிஷிங் ஒர்க்குக்காக சிலதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் தேவைப்படுகிற ஒரு மாதமாக காமிக்குதுங்க. பொதுவாக பார்க்கும் பொழுது சில விஷயங்களை சாதகமாக முடிக்கிறது, இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, தாயார், அது மாதிரி விஷயத்துக்காக சில ஃபோக்கஸ்டான எஃபோர்ட் போட்டு நம்ம காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதங்களாக, அது மூலமாக பெனிஃபிட் அடையக்கூடிய மாதமாக கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதமும் 2025 ஒரு மாதமாக வருகிறது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரோட பழகிறோம் என்னங்கிற விஷயத்தில். ஏன்னா சனி 7ஆம் இடத்துக்கு வரும்போது கஜகஜன்ட்டு யாரோடலாம் பழக தேவையில்லையோ அது அளவுக்கு நம்ம அவங்களோட நம்ம தொடர்பு கொள்ளாமல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது பிற்காலத்தில் யோசிக்கிற அளவுக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. பட் இருந்தாலும் ராஜோகாதிபதி, ராசி அதிபதி அவங்களாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருப்பதனால தவறு இல்லை. ஓரளவுக்கு ஜெயம் பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் எல்லா வயதினருக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இது மாதிரி மாணவர்கள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும், என்ன ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகணும், அது மாதிரி விஷயத்துக்குலாம் ஓரளவுக்கு கிளாரிட்டி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ராஜயோகாதிபதி குரு சனியே பார்த்தீங்கன்னா சுக்கிரனே குருவோட சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கிறது தொழில் மேன்மை, தொழிலில் ஒரு திடீர்னு ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாக பண்ணுறோம், இடம் சார்ந்த விஷயங்கள் அதுலெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக வர்றது, இதெல்லாம் இருக்குது. ஏன்னா ராஜயோகாதிபதி குருவோட சேர்ந்து இந்த மீடியா துறையில் இருக்கிறவங்க, இந்த ஆர்ட்ஸ் குரு இதில் இருக்கிறவங்க, கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க இதெல்லாமே கொஞ்சம் லைம்லைட் ஆவாங்க, கொஞ்சம் யோகம் வருவாங்க. சுக்கிர திசை நடக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல ஒரு
லக் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து ஆகஸ்ட் மாதம், குறிப்பாக சொல்லணும்னா முதல் 3 வாரங்கள் வந்து 2025 ஆகஸ்ட் மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அது சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்குலாம் நல்லாவே உண்டு. ஸோ இதுதான் வந்து ஓரளவுக்கு ஓவராக பார்க்கும் பொழுது கன்னி ராசிக்கு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மாத கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாக அமையக்கூடிய ஒரு பொதுவான ஒரு அமைப்பு இருக்குது. இது உங்களுடைய ஜாதகத்தில் துல்லியமான பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து பார்க்கும் பொழுது உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன தசாபுக்திகள் போய்கொண்டு இருக்கிறது, அந்த தசாபுக்திகள் வந்து எந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாங்க உங்கள் லக்னத்துக்கு, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ நான் பேசின கோச்சாரத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் போயிட்டு இருக்கிறாங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அடுத்த வரக்கூடிய மாதங்கள் நெக்ஸ்ட் இயர்லாம் எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டைம் எப்படி இருக்க போகுது, லாங் டைம் எப்படி இருக்க போகுது, கர்மா எது மாதிரி விஷயத்தை காட்டுது, எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தகுந்ததாக இருக்கிறது, எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தகுந்ததாக இல்லைங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமாக பார்த்து இந்த பொதுவான பலன் ஆகிய இந்த கோச்சார அமைப்பையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இன்னுமே கிளாரிட்டியோட தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையில் நம்ம வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க. இதுதான் வந்து மிகைப்படுத்தாமல் அறிவியல் சார்ந்த விஷயத்தில் கர்மா எப்படி செயல்பட போகிறது, உங்கள் ஜாதகத்தில் என்ன விஷயங்கள் சொல்லுதுங்கிறத மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கையில் போகாமல் பார்க்கக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ண ஒரு பெனிஃபிட். அது மூலமாக துல்லியமான நீங்கள் முடிவுகளை எடுத்து அதன் மூலமாக சமய விரயங்கள், பண விரயங்களை தவிர்த்து உங்கள் கர்மா என்ன சொல்லுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளையும் வாழ்க்கை திட்டங்களையும் செய்து நீங்கள் வந்து எளிதில் வெற்றி பெற முடியுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.